என் பேர் பானுப்பிரியா. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து அஜித்குமார். பாப்பா பேர் வந்து தீபக்கு. ரெண்டாம் மாதம் 3ஆம் தேதி 2023 பிறந்தான் பாப்பா. ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட்லலாம் நல்லா தான் இருக்கிறான் பாப்பா அப்படின்னாங்க. இப்போ இடையில பாப்பா பிறந்து ஒரு 50 நாளில் ஒரே வாந்தி எடுத்துனே தான். குடிச்ச பால் வயிற்றில் தங்காது, ஒரே வாந்தி எடுத்துனே இருந்தான். லூஸ் மோஷனு. எவ்வளோ மருந்து கொடுத்தோம் நிற்கவே இல்லை. நாங்கள் அந்த கல் மண்டபத்தில் குருசாமி டாக்டர் போய் பார்த்தோம். அவர் வந்து நிறைய மருந்து கொடுத்தாரு, வயிற்றுக்கெலாம் இன்னும் நிறைய மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்துலேயும் சரியாகல எந்த இதுவும். அப்புறம் ஸ்கேன் போட்டாங்க வயிற்றுக்கு ஸ்கேன் போட்டதுக்கு அப்புறம் தான் பாப்பாக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா அப்படின்னாங்க. வயிற்றுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் நான் பார்க்க முடியாது, நீங்கள் கிட்னி டாக்டர் தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் கிட்னி டாக்டர் காமக்குடிக்கு போனோம். அங்கே போனதில் சார் வந்து ஒரு 3 மாதம் கண்டுபிடிக்கணுமா, இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது, பாப்பா கிட்னி சின்னதாக்கனால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாங்க. 3 மாதம் கழிச்சு, ஆனால் எந்த மருந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல சார், எதுவுமே எடுக்கல. 3 மாதம் கழிச்சு போனோடனே சார் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப பாதிச்சிருச்சு கிட்னி, பாப்பாவுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு, இப்போதைக்கு பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இது டயாலிசிஸ் பண்ணாலும் எவ்வளோ செலவழிச்சாலும் செலவு தான் ஆகுமே தவிர பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டதில் மேத்தா ஆஸ்பத்திரி போங்க, அங்கே சுகன்யா மேம் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னாங்க. அப்புறம் மேம் போய் பார்த்தது. மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 கிட்னி போயிடுச்சு, இது மாற்றி தான் வைக்கணும், கிட்னியை மாற்றி தான் வைக்கணும், கிட்னியெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் மாற்றி தான் வைக்கணும், இப்போதைக்கு வேணால் டயாலிசிஸ் வேணால் பண்ணலாம், பாப்பா வெயிட் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் உள்ள மாட்டேங்கிறான், அது வாந்தி எத்தினே தான் இருந்தான், இப்போ கூட அந்த வாந்தி எத்தினே தான் இருக்கிறான், டயாலிசிஸ் பண்ணிருக்கும் போது கூட வாந்தி எத்தினே தான் இருக்கிறான். இப்போ அந்த வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஏறி நிற்கிறான் டயாலிசிஸ் பண்ணனால. ஆனால் அந்த வாந்தி மருந்து ஊற்றி தான் பாப்பாவுக்கு அந்த டியூப் வழியாக தான் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்குறோம், தண்ணி இன்னியெல்லாம் அந்த டியூப் வழியாக தான் கொடுத்துனுக்குறோம் பாப்பாவுக்கு. இப்போது எங்கள் வீட்டில் வந்து 15,000 தான் சம்பளமே. அது வந்து பாப்பாவுக்கு செலவுக்கே போயிடுது. சாப்பாடு, வீட்டு ஓட்டு வீடு தான், வாடகை வீடு தான் இருக்கிறோம். தாய்ப்பால் கூட இல்லை, பாக்கெட் பால் தான் வாங்கி நிற்கும். அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் காசு தராங்க எங்களுக்கு. பாப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு ஆனதே 4 லட்சம் தான் ஆயிருக்கு. இப்போதைக்கு இன்னும் 40 லட்சம் ஆகும். பாப்பா கிட்னி மாற்றி வச்சா கூட இன்னும் லைஃப் லாங்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து மருந்து கொடுத்துனே இருக்கணும். மருந்து கொடுக்கலன்னா பாப்பா உயிருக்கே ஆபத்து. இப்போ பாப்பா 10 கிலோ வெயிட் ஆனோடனே கிட்னி மாற்றி வச்சிடணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. காசுக்கு நாங்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போனோம். அங்கே ஆனால் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க. அந்த வாந்தி மருந்து தான் கொடுத்தாங்க, அந்த ஊசியை போட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல. நாங்கள் வந்துட்டோம் அரசாங்க மருத்துவமனையில். எதுவுமே சொல்லலாங்க. நாங்கள் அதனால சரி கவர்மெண்ட்டில் போய் பார்த்துக்கலாங்க. வந்து கவர்மெண்ட்டில் போய் பார்த்துருந்தா இப்போ இவ்வளோ செலவாகும்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுமே. இப்போ மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டயாலிசிஸ் பண்ண நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா பாப்பா உயிருக்கு தான் ஆபத்து, செலவாக தான் செய்யும், நீங்கள் தான் பாப்பா எப்படியாச்சும் இது பண்ணணும். இப்போதைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணது. இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணி ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணுறதே பாப்பாவுக்கு 6000 ஆகுது. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு. நைட்டில் தூங்க மாட்டான், அழுவான், டெய்லி பாக்கெட் ஓடினே தான் இருக்கணும், வயிற்றில் தண்ணி இருந்துனே தான் இருக்கணும் பாப்பாவுக்கு அப்படின்ட்டு. நீங்கள் தான் பார்த்து உதவி அரசாங்கத்துக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க? அரசாங்கம் தான் பார்த்து செய்யணும். எத்தனை மாசம் ஆகுது குழந்தைக்கு? 10 மாசம். எத்தனை மாசத்துல கண்டுபிடிச்சாங்க அந்த? அது இப்போ 50 நாள்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பாப்பா பிறந்து வெயிட் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் இறங்கினே தான் இருக்கிறான். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க கன்சீவ் ஆகும்போது செக் பண்ணிடலாம் உங்களுக்கு? அதுதான் எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்கு, பாப்பாக்கு எதுவுமே இல்லை, நல்லதா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இடையில தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பாக்கு. முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க? முதலமைச்சர் தான் பார்த்து செய்யணும். இப்போ பாப்பா கிட்னி மாற்றி வைக்கிறதுக்கே 40 லட்சம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அந்த செலவு முதலமைச்சர் தான் ஏற்றுக்கணும். இப்போதைக்கு டயாலிசிஸ் பண்ணி நிற்கிறது, வாரம் டெஸ்ட் எடுக்கணும், மருந்து குத்து நிற்கணும். இப்போ நாளைக்கு போய் திருப்பி டெஸ்ட் எடுக்கணும் பாப்பாக்கு. நான் இப்போ நாளைக்கு ஒரு 2 பேக் வாங்கணும். இப்போதைக்கு 2 பேக் வாங்கிட்டு வரணும், காசு இல்லாதனால. இப்போ நாளைக்கு போய் திருப்பி ஒரு 2 பேக் வாங்கணும் பாப்பாக்கு. கிட்னி வந்து வெளியாள் கிட்னிலாம் வைக்கக்கூடாது, வீட்டாளுங்க தான் வைக்கணும்னு இருக்காங்க. அது வீட்டாளுங்க வைக்கிறவங்களுக்கும் செலவு அங்கே தான் பார்க்கணுமா, வீட்டாளுங்களுக்கும். இப்போ எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்க, அந்த ரத்தம் தான் செட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஓ பாசிட்டிவ், எங்கள் அம்மாவுக்கு தான் ஓ பாசிட்டிவ், அவங்க தான் வைக்கணும்னு இருக்காங்க. அவங்க தான் வைக்கணுமா. பாப்பாவுக்கு வந்து கிட்னி மாற்றி வச்சதான் சரியாகும்ட்டாங்க பாப்பாவுக்கு, அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க.